சென்னையை அடுத்த நீலாங்கரையில் 26 லட்சம் ரூபாய் பணத்திற்காக பிரசாத் என்ற மளிகை கடை உரிமையாளரை 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில் கடத்திச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்தி வந்த தனிப்படையினர் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பிரசாத்தை மீட்டனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்த போலீசார் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் 5 பேரையும் சிறையில் அடைத்தனர். சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் போலி IAS அதிகாரியாக வலம் வந்த கார்த்திகேயன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பெருங்குடி சுங்கச்சாவடி அருகே போலீசார் சோதனையிட்ட போது தன்னை கோவை கலெக்டர் என்று கார்த்திகேயன் கூறியுள்ளார். அப்போது அவருடன் காரில் ஒரு பெண் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் நடத்திய விசாரணையில் கார்த்திகேயன் IAS அதிகாரி அல்ல என்பது தெரியவந்தது. கும்பகோணத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தாக்கம் மற்றும் நினைவாக்கல் பயிற்சி வழங்கப்பட்டது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மேடையில் ஏறிய மாணவ மாணவிகள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்துவதாக கண்கலங்கியபடி கூறினர். கோவை சரவணம்பட்டியை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் உறவினர்களுடன் ஏற்பட்ட தகராறில் தனது 1 வயது மகன் தீபலோகேஷுக்கு ஊசி மூலம் சாணி பவுடரை செலுத்தியுள்ளார். தொடர்ந்து அவரும் அந்த பவுடரை குடித்து மயங்கி விழுந்துள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ராஜ்குமார் உயிரிழந்தார். அவரது மகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள நாடார் அச்சம்பாடு கிராமத்தை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இவர் ஆசையாக வளர்த்து வந்த டாமி என்ற நாய் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. உரிமையாளரின் உத்தரவுப்படி குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த நாய்க்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். உரிமையாளர் ஊர் திரும்பியதும் அந்த நாய்க்கு இறுதிச் சடங்குகளை செய்து ஊர்வலமாக கொண்டு சென்ற பொதுமக்கள் அதனை அடக்கம் செய்தனர். டிசம்பர் 20ஆம் தேதி சென்னை அரசினர் விருந்தினர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மதுரையில் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் தங்களுக்கென்று தனித்துறை உருவாக்க வேண்டும் என்பது உட்பட 20 கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த குற்றாலத்தில் தமிழ்நாடு அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1640 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.